தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான களமே இந்த தேர்தல். இதில் தமிழ்நாடு அணி வெல்ல வேண்டும் என்றும் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி உப்பிலிப்பாளையத்தில் வாக்கு சேகரித்தார். அப்போது சிறுபான்மையின மக்களின் பாதுகாப்பு எப்பொழுதுமே திமுக தான் என்றும் சிறுபான்மையின மக்களின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செய்துள்ளது எனவும் கூறினார். டெல்லியில் இருந்து வந்தாலும் வேறு எங்கிருந்து வந்தாலும் நெஞ்சுரத்தோடு தமிழ்நாட்டினுடைய மக்களை பாதுகாக்கும் அரணாக முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளார் என்றும் செந்தில் பாலாஜி கூறினார். கோவை தெற்கு தொகுதியில் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவேன் எனவும் கூறிய செந்தில் பாலாஜி வாக்கு சேகரித்தார். முதலமைச்சருடைய ஒரு தொண்டனாக இங்கே கோவையிலிருந்து உங்களுக்கு தேவையான பணிகளை முழுமையாக நிறைவேற்றி தருவேன் என்ற உறுதியை மட்டும் மீண்டும் ஒரு முறை சொல்லி, டெல்லியிலிருந்து வந்தாலும் வேறு எங்கிருந்து வந்தாலும் நெஞ்சுரத்தோடு தமிழ்நாட்டினுடைய மக்களை பாதுகாக்கக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்புக்கு அரணாக இருக்கக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம்.